அனைவருக்கும் வணக்கம். இன்று அனைத்து பிறந்தநாள் கொண்டாட அன்பர்களுக்கு வணக்கம். திருமண நாள் கொண்டாட அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கோவிலை பற்றி. அதில் என்ன கோயில்னா, அது எதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா, பாவங்கள் தீர, ரெண்டாவது செல்வம் கொடுக்க, செல்வம் பெருக அப்படின்றது. அந்த பாவங்கள் நிறைய குறைஞ்சாலே நோய்கள் குறையும். நோய்கள் இல்லாத வாழ்க்கையே பெருஞ்செல்வம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நோய்கள் தீர்றதுக்கு ஒரு பெரிய கோயில் சென்னையில் இருக்குதுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில், சக்தி வாய்ந்த கோயில். நான் பார்த்தது, நான் ஒரு 2 தடவை போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு இப்போ நீங்கள் எல்லோரும் போகணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டு. அனைவருக்கும் தெரிஞ்ச கோயில் தான். திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோயில்னு. அது 7ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு கோயில்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வங்க. அதில் அந்த ஈஸ்வரர் சக்தி வாய்ந்தவர். அம்பாள் திரிபுர சுந்தரி. அங்கே இருக்கிற அந்த அம்மன் சிலைக்கு முன்னாடி ஒரு சுவத்தில் லலிதா சகஸ்ரநாமம் எழுதி வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்து அந்த மந்திரத்தை படித்தா அங்கே ஒரு பெரிய ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி எல்லாரும் உணர்கிறாங்க. நானும் உணர்ந்தேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா, அங்கே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அது என்னென்னா, அதாவது பாபநாசினி ஜென்மநாசினின்னு ஒரு தீர்த்தம் இருக்குங்களாங்க அந்த இடத்துல. அதை அகத்தியர் அங்கே வந்திருக்காரு. அகத்தியருக்கு மருந்து எல்லாம் சொன்னது ஈசன். அதனால தான் மருந்து ஈஸ்வரர். அதில் அந்த சக்தி வாய்ந்த அந்த தீர்த்தங்கள்லாம் இருக்குது. அதில் நிறைய மீன் இருக்குது. அந்த மீனுக்கு நிறைய பேர் உணவுலாம் போடுவாங்க. நம்ம கையில் என்ன உணவு இருக்கோ அதெல்லாம் போடலாம். நான் அங்கே தோசையெல்லாம் கூட போட்டதை அதெல்லாம் பார்த்தேன். பொரி போட்டாங்க. அப்புறம் நானும் போட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, அந்த கோதுமை மாவை கொஞ்சம் சின்னதாக ரவுண்டாக உருட்டி அதில் வெல்லம் கலந்து அதை மீனுக்கு அந்த குளத்தில் போட்டேன். அது மாதிரி போட்டால் பாவங்கள் குறையும், பாவங்கள் அந்த மீன் சாப்பிட்டுச்சுன்னா பாவங்கள் தீரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கண்கூட பார்த்தேன். நிறைய பேர் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரங்க அது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வன்னி மரம் பக்கத்தில் அந்த கோயிலை அந்த வன்னி மரத்தை சுற்றினாலும் பாவங்கள் போகும், சாபங்கள் போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வன்னி மரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்லுகளால் வீடு கட்டுவாங்க. 1 கல், 2 கல், 3 கல், 4 கல், அடிக்கடிக்கு 5 மாடி 4 மாடி இந்த மாதிரி ஆசைகளை அங்கே வச்சு கட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறுது, வீடு கட்டுறோன்னு சொல்லிட்டு நம்பிக்கை. நிறைய பேர் அந்த வீடெல்லாம் கட்டியிருக்கிறதா அங்கே சொன்னாங்க. நானும் அங்கே ஒரு 2 கல் அடுக்கிட்டு வந்தேன். அது மாதிரி நீங்கள் அந்த வீடு வேணும்னா கூட அங்கே போய்ட்டு அந்த கல்லுகள் அடுக்கு மேலே அடுக்கு மாடி அங்கே பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் அடுக்கி வச்சுருப்பாங்க. இது மாதிரி அந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஒரு பரிகாரம் நல்லா இருக்குங்க. நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். அதாவது வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற வைத்தீஸ்வரர் மாதிரி பூந்தமல்லியில் கூட ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த மாதிரி இவர் மருந்தீஸ்வரர். ரொம்ப சிறப்பு சக்தி வாய்ந்த தெய்வம் ஈசன். அன்பே சிவம்னு சொல்கிறவர். அதனால் அந்த கடவுளை வணங்கி எல்லோரும் நலம் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை போடுறேங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்கிற போகிறவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.